நம்ம பைக்லலாம் மைலேஜ் சரியாக கொடுக்காது. அதே ஷோரூமில் போய் நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு 60 கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கும். ஆனால் நம்ம ஏன் ரியல் லைஃப்பில் ஓட்டும்போது மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது? அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம வண்டியை சிட்டிக்குள்ளே டிராஃபிக்குள்ளே ஓட்டும்போது நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜியாக கொடுக்கக்கூடிய இன்புட்டு ஃபுல்லாக பயன்படுத்தப்படுறது கிடையாது. அதுக்கு அர்த்தம் நம்ம ஒரு ஆக்சிலரேஷன் கொடுக்குறோம். அது கிரவுண்டோடு இருக்கக்கூடிய அந்த டார்க்கை முறியடித்து நம்ம அதிகமான எனர்ஜியை கொடுத்து அந்த வண்டியை நகர்த்தி ஒரு ஃபோர்ஸை வந்து உருவாக்குறோம். அந்த ஃபோர்ஸை நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அது நம்ம கடக்கக்கூடிய தொலைவு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா டிராஃபிக்காக இருக்கக்கூடிய இடங்களில் அடிக்கடி பிரேக் பிடிக்க வேண்டியிருக்கும், மறுபடியும் ஆக்சிலரேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம கிராவிட்டிக்கும் ஃப்ரிக்ஷனுக்கும் எதிராக கொடுக்கக்கூடிய டார்க் இன்புட்டு வேஸ்ட்டாக போகுது அப்படின்றதுக்கு அர்த்தம் நம்ம எனர்ஜியை அழிக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஏன்னா போன வீடியோக்களில் கமெண்ட்டில் சில பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம ஒரு பிரேக் அப்ளை பண்ணும்போது அங்கே அந்த நம்ம கொடுத்த டார்க் ஃபோர்ஸை வந்து ஸ்டாப் ஆகிறதில்ல, ஸோ அப்போ எனர்ஜி வந்து அழிக்கப்படுது தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் நமக்கு தெரியும், எனர்ஜியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. இந்த இன்ஜினில் உருவாகக்கூடிய எனர்ஜியை நம்ம கொஞ்சம் தூரம் கழித்து பிரேக் அப்ளை பண்ணும்போது ஸோ அந்த பிரேக்கில் அது ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி அது காற்றில் போகுது. ஸோ அப்படின்றப்போ நம்ம எனர்ஜியை ஆக்கவோ அழிக்கவோ செய்யலை, ஒரு ஃபார்மில் இருந்து எனர்ஜி மாறி அது ஹீட்டாக மாறி மறுபடியும் இன்னொரு ஃபார்முக்கு மாறுது. இங்கே நம்ம எதை அழிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபியூவலை, அதாவது நம்ம பெட்ரோலோ டீசலோ காசு கொடுத்து நம்ம வாங்கி போட்டு அது மூலமாக தான் இன்ஜின் ஓடுது. ஸோ அப்படின்றப்போ நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய அந்த ஃபியூவலு எரிஞ்சு நம்ம கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம டக்குன்னு பிரேக் அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுறோம். நம்ம பிரேக் அப்ளை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடும், அது மூலமாக அந்த வண்டி ரன் ஆகக்கூடிய மைலேஜ் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ பிரேக் அப்ளை பண்ணி அந்த எனர்ஜியை ஹீட்டாக மாற்றி அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை வேறு ஒரு வகையில் நமக்கு தேவையான வகையில் உருவாக்க முடியுமான்னு சொல்லி பார்த்தா முடியும். அதுதான் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிரேக்கிங் சிஸ்டமை பயன்படுத்துறது மூலமாக நம்ம பிரேக் பிடிச்சி அந்த எனர்ஜி ஹீட்டாக போகுது இல்லையா, அப்படி போகாமல் நம்மளால் 10லேருந்து 20% வரைக்கும் அந்த இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜ்லேருந்து நம்மளால் அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. A Brief History of Time அப்படின்ற ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட புத்தகத்தை குக்கு எஃப்எம்ல கேட்டுட்டு இருந்தேன். இதில் பிக் பேங்லேருந்து பிளாக் ஹோல் வரைக்கும் எப்படி வேலை செய்யுது, இதில் டைம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத ரொம்பவே அருமையாக குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த புத்தகத்தை நீங்களும் குக்கு எஃப்எம்ல கேட்கலாம். இந்த குக்கு எஃப்எம் அப்படின்றது இந்தியாவிலேயே நம்பர் 1 பாட்காஸ்டிங் அப்ளிகேஷன். இதில் எல்லா விதமான புத்தகங்கள், கதைகள், நாவல்ஸு இது எல்லாமே வந்து தமிழ்லேயே கதையாக கேட்க முடியும், பிற மொழிகள்லேயும் இருக்குது. இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். இதோட ஒரு வருஷத்துக்கான சார்ஜஸ் 399 ரூபா வரும். அதே EF50 அப்படின்ற நம்ம சேனல் கூட பயன்படுத்துங்க, 199 ரூபா தான். இந்த குக்கு எஃப்எம் பற்றினா உங்களோட கருத்துக்கள், இந்த புத்தகத்தை வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், இந்த புத்தகத்தில் கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் இன்டகிரேஷனில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கையும் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எலக்ட்ரிசிட்டியை நம்ம எப்படி உருவாக்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம பழைய வீடியோக்கள் மூலமாக பார்த்தோம், ஒரு காயிலில் நம்ம காந்தத்தை நகர்த்தும் போது, வேகமாக நகர்த்தும் போது அந்த காந்தத்தினால் உருவாகக்கூடிய அந்த காந்த புலம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த காயிலில் ஒரு எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை உருவாக்குது. ஸோ இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் காந்தத்தை நகர்த்துறோம் இல்லையா, இதுதான் நம்ம ரொட்டேஷனல் இன்புட்டாக கொடுப்போம். ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது அப்படின்னா அதில் சுற்றி காயில் இருக்கும், நடுவில் அந்த சுற்றக்கூடிய மேக்னெட் வந்து இருக்கும். ஸோ இந்த மேக்னெட்டை நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக சுற்றுவோம். இப்போ உதாரணமாக தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னா அதில் நம்ம நிலக்கரியை எரித்து அது மூலமாக நீரை ஆவியாக்கி அந்த நீராவியில் உருவாகக்கூடிய கம்பஷன், அந்த ப்ரெஷர் மூலமாக நம்ம அந்த டர்பைனை சுற்ற வச்சு அது மூலமாக அந்த நடுவில் இருக்கக்கூடிய மேக்னெட்டை சுற்றுறோம். ஸோ அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட் சுற்றும் போது அது மூலமாக நமக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய காயிலில் எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாகுது. இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதுக்கு ஒரு சுழலக்கூடிய காந்தம் வந்து தேவை. ஸோ அப்படி சுழலக்கூடிய காந்தம் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். நமக்கு இங்கே வண்டியில் வீல் மூலமாக கிடைக்கக்கூடியது ரொட்டேஷனல் எனர்ஜி தான். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் வந்து எளிமையாயிருச்சு. இந்த ரொட்டேஷனல் எனர்ஜியை அந்த காந்தத்துக்கு கொடுத்தா போதும், அது மூலமாக நம்மளால் எலக்ட்ரிசிட்டியை வந்து எடுத்துட முடியும். ஆனால் இதை நம்ம ஒரே டிவைஸில் பண்ண முடியுமா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரு பேட்டரி இருக்கும், அந்த பேட்டரியிலேருந்து ஒரு மோட்டாருக்கு சப்ளை கொடுக்கும், அந்த மோட்டாரில் உருவாகக்கூடிய ரொட்டேஷனல் எனர்ஜி வீலுக்கு வந்து கடத்தப்படுது. இது அப்படியே ரிவர்ஸில் நடக்கிறதுக்கு மோட்டார்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம பார்த்தோம், அந்த ஜென்ரேட்டரில் நடுவில் வந்து காந்தம் வந்து சுற்றுது, அது மூலமாக இந்த காயிலில் எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாகுது. இப்போது நம்ம அந்த ப்ராசஸை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொட்டேஷனல் எனர்ஜியை கொடுக்காம நம்ம அந்த காயிலுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுக்குறோம், அதாவது எலக்ட்ரிசிட்டியை கொடுக்குறோம். நமக்கு தெரியும், ஒரு காயிலில் அதாவது சுற்றப்பட்ட ஒரு காப்பர் ஒயரில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது அது அங்கே காந்தத்தை வந்து உருவாக்கும். அப்போ நமக்கு காந்தத்தோட ஃபண்டமெண்டல் தெரியும். ஒரே மாதிரியான 2 துருவங்கள் ஒன்று விளக்கும், வேறு வேறு துருவங்கள் வந்து ஒன்று ஈர்க்கும்.
ஸோ அப்படின்றப்போ இங்கே உருவாகக்கூடிய இந்த அட்ராக்ஷன் இல்லை ரிப்பல்ஷன் வந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டை வந்து சுத்த வைக்குது. இப்போ நம்ம இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்து ஒரு ரொட்டேஷனல் எனர்ஜியை வந்து உருவாக்கிட்டோம். நான் இந்த மோட்டாரை இப்போ ட்ரில்லிங் மிஷினோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ அந்த மோட்டாரை சுற்றும் போது அதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னால் அதிகபட்சமாக 0.5 வோல்டேஜ் வரைக்கும் எடுக்க முடியுது. இது 5 வோல்ட் மோட்டார்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நமக்கு கிடைச்ச வேல்யூ 0.5 தான் கிடச்சிருக்கு. இது காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மோட்டாரோட காயில் வந்து மோட்டார் ஆப்ரேஷனுக்காக இருக்கும், ஜென்ரேட்டர் ஆப்ரேஷனுக்காக இருக்காது. இந்த மாதிரி மோட்டாரு ஜென்ரேட்டர் இந்த ரெண்டுமே ஒரே டிவைஸில் வேணும் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக காயில் டிசைன் வந்து பண்ணுவாங்க. எல்லா விதமான மோட்டார்லையும் அதை ஜென்ரேட்டராக நம்ம பயன்படுத்த முடியாது. சரி, இப்போ அந்த பிரேக் வந்து எப்படி வேலை செய்யும்? நம்ம எலக்ட்ரிக் வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ நம்ம ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது பேட்ரி மூலமாக மோட்டாருக்கு சப்ளை போகும், மோட்டார் மூலமாக ரொட்டேஷனல் எனர்ஜி வீலுக்கு போகும். இப்போது நம்ம ஆக்சலரேஷன்லேருந்து காலை எடுக்கிறப்போ பேட்டரியிலேருந்து மோட்டாருக்கு போகக்கூடிய சப்ளை வந்து ஸ்டாப் ஆயிரும். அந்த சமயத்தில் நமக்கு உருவாகக்கூடிய அந்த ரொட்டேஷன், வீலில் உருவாகக்கூடிய இந்த ரொட்டேஷன் அந்த மோட்டாரை சுத்த வைக்கும். இப்போது அந்த மோட்டார் வந்து ஜென்ரேட்டராக மாறும். ஸோ அப்படி ஜென்ரேட்டராக மாறும்போது இந்த ரொட்டேஷன்னால் உருவாகக்கூடிய அந்த டார்க்கு அந்த மோட்டாரை சுத்த வச்சு அந்த மோட்டாரில் மறுபடியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உருவாகி அந்த எலக்ட்ரிசிட்டி பேட்டரியை மறுபடியும் சார்ஜ் பண்ணும். இங்கே ஒரு ரொட்டேஷன் உருவாகுது, அந்த ரொட்டேஷன் மோட்டாரை சுத்த வைக்குது. இதில் பிரேக்கிங் எங்கேருந்து நடக்குது? இங்கே பிரேக்கே வந்து நடக்கலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். உதாரணமாக நம்ம கியர் இருக்கக்கூடிய பைக் எல்லாம் ஓட்டியிருப்போம். ஸோ அந்த பைக்கு ஒரு ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம கிளச்சை பிடிச்சோம் அப்படின்னா அந்த இன்ஜின்லேருந்து அந்த வீலு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். அப்படின்றப்போ அந்த வீலு வந்து இன்னுமே ஃப்ரீயாக சுட்டும். அதே இது நம்ம கிளச்சை பிடிக்கலை, அந்த இன்ஜின் வந்து வீலோட கனெக்ட் ஆகியே இருந்தது அப்படின்றப்போ அந்த இன்ஜினையும் சேர்த்து இந்த வீல் வந்து சுத்த வைக்கணும். அப்படின்றப்போ வண்டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும். அதே மாதிரி தான் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்லேயும் இங்கே வீலு சுற்றும் போது அந்த வீலில் உருவாகக்கூடிய அந்த டார்க்கை தடுக்கிறதுக்கான ஒரு டிவைஸாக தான் இந்த மோட்டார் வந்து இருக்கும். இப்படி ஸ்லோவாகிறதுனால நமக்கு வண்டியோட ஸ்பீடையும் கம்மி பண்ண மாதிரி ஆச்சு. அதே மாதிரி அந்த ரொட்டேஷனில் நம்ம எலக்ட்ரிசிட்டியையும் வந்து உருவாக்குன மாதிரி ஆச்சு. இந்த பிரேக்கிங் சிஸ்டமில் சில பிரச்சனைகளும் இருக்குது. முதல் விஷயம், நம்ம சடன் பிரேக் அப்ளை பண்ணும்போது, அதாவது ஒரு இடத்துல டக்குன்னு நிற்கணும் அப்படின்ற சமயத்தில் நம்ம சடனாக பிரேக் அப்ளை பண்ணும்போதோ இல்லைன்னா ஒரு குறுகிய இடைவெளியில் நம்ம வண்டியை நிறுத்தணும் அப்படின்றப்போ பிரேக் அப்ளை பண்ணும்போதோ இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்றது வேலை செய்யாது. இது வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் தூரமாவது அந்த வீல் வந்து ஃப்ரீயாக ரன் ஆகணும். அப்போ தான் அந்த ரொட்டேஷன் மூலமாக இந்த ஜென்ரேட்டர் ரன் ஆகி பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும். ரெண்டாவது விஷயம், இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்றது நம்ம சிட்டிக்குள்ளே அந்த வண்டியை ஓட்டும்போது தான், அதாவது அடிக்கடி நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணணும், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சமயங்களில் தான் இந்த எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும். அதே நம்ம ஒரு ஹைவேல போய்கிட்டு இருக்கோம், ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஆக்சலரேஷன்லேருந்து காலை எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரேக் அப்ளை ஆகும்போது ஸோ அந்த ஃப்ரீ ரன்னிங் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மைலேஜ் ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்காது, அந்த ரேஞ்ச் வந்து கம்மியாகும். அடுத்ததான் முக்கியமான விஷயம், இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அப்படின்றது இப்போதைக்கு எலக்ட்ரிக்கல் வண்டிகளில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படின்றப்போ இந்த எலக்ட்ரிக் வண்டியில் இருக்கக்கூடிய இந்த பேட்டரியை நம்ம அந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் மூலமாக சார்ஜ் பண்ணுறோம். அப்படி சார்ஜ் பண்ணும்போது இந்த சார்ஜ் சைக்கிள் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆக்சலரேஷன் கொடுத்து போய்கிட்டு இருப்போம். ஸோ பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் கண்டிஷனில் இருக்கும். திடீர்னு நம்ம ஆக்சலரேஷனை ரிமூவ் பண்ணும்போது பேட்டரி அப்போ சார்ஜ் கண்டிஷனுக்கு போகும். மறுபடியும் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது டிஸ்சார்ஜ் கண்டிஷன், மறுபடியும் சார்ஜ் கண்டிஷன், டிஸ்சார்ஜ் சார்ஜ் இப்படின்னு நம்ம மாறி பண்ணிகிட்டு இருக்கும்போது பேட்டரியில் ஹீட் அதிகமாக உருவாகும். அப்படி உருவாச்சுன்னா பேட்டரியோட லைஃப் டைமும் வந்து கம்மியாகும். எப்போதுமே நம்ம ஒரு பேட்டரியை லீனியராக சார்ஜ் பண்ணணும், இல்லை லீனியராக டிஸ்சார்ஜ் பண்ணணும். நம்ம சார்ஜ் டிஸ்சார்ஜ்னு இப்படி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேட்டரிக்குள்ளே பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒன்று உருவாகும். அதே மாதிரி இந்த ஜென்ரேட்டரோட அவுட்புட்டில் உருவாகக்கூடிய வோல்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வீல் என்ன ஸ்பீடில் சுற்றுதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இதோட அவுட்புட் வோல்டேஜ் இருக்கும். அதை என்ன தான் பூஸ்ட் பண்ணுறதுக்காக கண்ட்ரோல் சர்க்யூட் இருந்தாலும் கூட ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அது ரொம்ப லோ ஆகும்போதோ இல்லை ஸ்பீடு ரொம்ப அதிகமாகும் போதோ இங்கே அவுட்புட் வோல்டேஜும் வந்து வேரி ஆக தான் செய்யும். இந்த மாதிரி வோல்டேஜில் ஏற்படக்கூடிய வேரியேஷனும் அந்த பேட்டரியோட லைஃப்பை வந்து பாதிக்கும். இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை எஃபெக்டிவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி பார்த்தோம்னா லோகோமோட்டிவ், எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் இந்த ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் சடன் பிரேக் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி ட்ரெயின் லாங் ரன்லையும் வந்து நல்ல எஃபெக்டிவாக அந்த ஜென்ரேஷன் வந்து நடக்கும். அப்படின்றதுனால இதில் உருவாகக்கூடிய அவுட்புட் பவரை வந்து நேராக ஓவர்ஹெட் லைனில் கொடுத்துருவாங்க. அப்படின்றப்போ இந்த பேட்டரி சார்ஜிங் இஷ்யூ அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவ்வளோவா வராது. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.